இப்போலாம் நம்ம லைஃப்பில் யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஃபுட்டுலாம் பார்த்து பார்த்து சாப்பிட்ணும், இந்த மாரி தான் சாப்பிட்ணும், அந்த மாரி தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் இருந்தாலும் ரொம்பவே ஹைஜீனிக்கா இருக்கணும். அப்படிலாம் இருந்தாலுமே அப்படி இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்குமே உடம்பு சரியில்லாம தான் போகுது. அந்த மாரி தான் எங்கள் வீட்டுக்கும் பக்கத்து வீட்ல சின்ன வயசுலேருந்து ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அவங்க. ரிலேட்டிவ் கிடையாது. ஆனா ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க. நான் கஷ்டப்பட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு சப்போர்ட்டா நிற்கிறவங்க. அதே மாதிரி நானும் அப்போதிலேருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட சந்தோஷம், கஷ்டம் எல்லாத்துலேயும் நானும் ஒரு பார்ட்டா இருந்திருக்கேன். இப்போ என்னென்னா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அ ஒரு ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. அ எதுவுமே கிடையாது. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ரொம்பவே நார்மலா இருக்கிறவங்க தான். ரொம்பவே ஹைஜீனிக்கா இருக்கிறவரு. அவருக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு உடம்பு ப்ராப்ளம் வந்துச்சுன்னு தெரியல. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? என்ன பண்ணணும்? எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அவங்கள அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வரதுக்கு நெறைய எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்ருக்காங்க. நல்லா இருக்காரு. ரொம்பவே நல்லா இருக்காரு. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ் தான் அப்படிங்கிறதால க்யூர் பண்ணிடலாம் அப்படின்ற மாரி தான் டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நம்ம லைஃப்ல எப்போ என்ன நடக்கும்னு தெரிய மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லதே நினைப்போம். நல்லதே நடக்கும்.